பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் பேசுகிறேன். பீலமேடு கோயம்புத்தூரில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு கல்லூரி மாணவி அங்கே இருக்கிற ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு இடத்துல நிர்வாணமாக கண்டெடுக்கப்பட்டாங்க. உயிரோடு தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் அவரை பாலியல் வன்கொடுமை செஞ்சு நிர்வாணமாக்கி அங்கே நிறுத்தி வைத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சிருக்காங்க. அவர்கள் அந்த இடத்துல சிகரெட், போதை வஸ்துக்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேலே அந்த பிள்ளைய கற்பழிச்சிருக்காங்க, பாலியல் கொடுமை பண்ணியிருக்காங்கன்ற செய்தி மனசை காயப்படுத்துது. நான் இந்த ஒன்கார்டு மூலமாக, நம்முடைய ஊழியத்தின் மூலமாக தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமை குறித்து பேசிக்கொண்டே வரேன். அப்படி பேசும்பொழுதுலாம் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் சுவிசேஷம் பேசுங்க, ஏன் இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதற்காகத்தான் பேசுகிறேன். ஏன்னா சில மிருகங்கள் நமக்குள்ளேயும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. அந்த மிருகங்களுக்கு குழந்தையோ, தங்கச்சியோ, அக்காவோ, அம்மாவோ கண்ணு தெரியறது கிடையாது. இந்த குடிவெறி, போதை வெறி இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அம்மா, அக்கா, தங்கச்சி, ஃப்ரெண்ட் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு இச்சை உணர்வோட தான் பார்க்க செய்யுது. இது மாறணும்னா தேவனிடத்தில் நான் முழங்கால் போடணும். ஒரு கிறிஸ்தவனா, ஒரு ஊழியக்காரனா இதை வன்மையாக கண்டிக்கிற இந்த முதல் கண்டனத்தை ஒரு கிறிஸ்தவ ஊழியனா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோளையும் நான் விடுக்கிறேன். என்னன்னா, ஒரு அரசு என்பது தேவனுடைய ஒரு ஜனங்களை பாதுகாக்கத்தானே ஒழிய குடி வெறியர்களா மாற்றி, பெண் பித்தர்களா மாற்றி இந்த சமுதாயத்தை அழிக்கல்ல. நான் எதற்கு சொல்றேன்னா, இந்த டாஸ்மார்க் அப்படின்ற ஒரு போதை, ஒரு புகலிடம் இன்றைக்கு எங்களுடைய வீடுகளில் இருக்கிற தாயோ தங்கச்சியையோ இந்த சமுதாயத்துல நடக்க விடாம பண்ணியிருக்கு. இதுதான் உங்களுடைய சாதனை. இந்த சாதனையை மாற்றுங்க. சமுதாயத்திற்குள்ள எங்களுடைய குடும்பங்களை, என்னுடைய தங்கச்சியை, அக்காவை, அம்மாவை பாதுகாப்பா வாழ விடுங்க. ஒருவேளை இந்த செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டனங்களை இதோ இந்த செய்தியின் வாயிலாக தெரிவிங்க, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தை நம்ம வீட்டு பெண்களுக்கு உருவாக்குவோம். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். காட் பிளஸ் யூ.